நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து காஸ் இதில் ஃபுல்லாக காஸ் தான் இருக்கும் கண்ணு. நம்ம எப்படி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ஸ்கெட்ச் த கிராஃப் போட்டோமோ அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு போடுற கண்ணு. இது லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 5 மார்க் கொஷின் சொல்லிட்டு. இப்போது காஸ் எக்ஸ் அப்படின்னா இதோட ரேஞ்ச் என்னென்னா உங்களுக்கு 0 to π. அதுவே சைன் எக்ஸ்னால் என்ன கண்ணு -π/2 +π/2. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பேஜை நான் படிக்க சொன்னேன், ஃபார்முலா எழுதியிருக்கிறத. ஓகேங்களா. காஸ் எக்ஸோட ரேஞ்ச் என்னென்னா 0 to π. காஸ் இன்வர்ஸ் அப்படின்னாவே நம்பரில் இருக்கும். அதோட ரேஞ்ச் என்னென்னா -1, 1 ரேஞ்சுங்கிற டொமைன். இப்போது காஸ் எக்ஸ் இன்ட்டு 0 to π அப்படின்னா காஸ் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ் 0ஓட வேல்யூ என்ன 1. அப்போ 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்குனாக்கன்னு கர்வு. காஸ் பையோட வேல்யூ என்ன -1. -1ல் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. இங்கே போட்டிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் போட்டிருக்கேன். காஸ் π/2ஓட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 0. அதனால இங்கே கொண்டு போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் எக்ஸோட வேல்யூ தான் 0, π. அப்போ எக்ஸில் 0லேருந்து π வரைக்கும் எடுத்துக்கிட்டேன்னு நடுவில் ஒரு π/2 போட்டிருக்கேன். 0 வரனால அந்த இடத்துல கட் ஆகி மறுபடியும் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா -1 வரைக்கும் வருது. ஓகேங்களா. அதுவே இன்வர்ஸில் போடுறப்போ எக்ஸில் என்ன எடுத்துக்கிறேன் -1 to +1 வரைக்கும் எடுத்துக்கிறேன்னு. அப்போ -1 இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா π அப்படின்னு வரும். அப்போ அந்த பையோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ பாருங்களேன் இங்கே இருக்குது. இங்கேருந்து இப்படி வந்து இங்கே வந்து +1ல் ஃபினிஷ் ஆகுது. ஏன்னா இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 0. அப்போ இதில் வந்து ஃபினிஷ் ஆகுது. காஸ் π/2ஓட வேல்யூ 0ன்னு போடுறப்போ இந்த லிமிட்டுக்குள்ளே நடுவில் 0 வரும் அல்லவா. 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். அதுதான் கர்வு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா. சரி கண்ணு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.2ல் அதில் எப்படி கண்ணு நம்ம வந்து சைனுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி இதில் காஸ் பார்க்க போகிற கண்ணு. அவ்வளோதான். ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட் -6π ≤ x ≤ 6π அண்ட் காஸ் எக்ஸ் = 0. இதே மாதிரி அந்த எக்ஸசைஸில் பார்த்தலைங்களா. லிமிட் பாருங்கள் -6π to +6π கொடுத்துருக்காங்க. காஸ் எக்ஸ் = 0. அந்த இடத்துல சைன் எக்ஸ் = 0ன்னு இருந்தது. இப்போ காஸ் எக்ஸ் = 0ங்கிறது டேபிள் வேல்யூவில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் காஸ் π/2ஓட வேல்யூ நமக்கு 0. அப்போ காஸ் தீட்டா = காஸ் ஆல்ஃபா அப்படின்னா ஃபார்முலா என்ன தீட்டா = 2n+1 × ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ அந்த 2n+1 × ஆல்ஃபாவை தான் நமக்கு ஆல்ஃபாக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது π/2, தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குன்னா எக்ஸ். இது ஃபார்முலா 2n+1 × π/2 அதாவது இன்ட்டு தீட்டா ஆல்ஃபான் இருக்கும். அதுதான் போட்டிருக்கேன்னு. இப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க 6π வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம 5 வரைக்கும் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் 6ன்னு போட்டிங்கன்னா இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். 2 6 are 12, 12 + 1 நமக்கு என்னென்னா 13. 13 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6.5ன்னு வந்துடும். அதனால் இந்த லிமிட்டுக்குள்ளே எடுக்கணும் 6π வரைக்கும் தான் எடுக்கணும். அப்போ 5 வரைக்கும் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் -5π ≤ x ≤ 5π. இப்போ காஸ் எக்ஸ் = 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ் எக்ஸ் = 1னா 1ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் காஸ் 0ஓட வேல்யூ. அப்போ 2nπ ± காஸ் தீட்டா = காஸ் ஆல்ஃபானா ஃபார்முலா என்ன 2nπ ± ஆல்ஃபா. இப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது இங்கே 0. அப்போ 0ஓட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2nπ மட்டும் கிடைக்கும். இந்த இடத்துலையும் ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டில் எழுத நான் ஷார்ட்டாக டேரெக்டாக எழுதிட்டேன். காஸ் = 2nπ ப்ளஸ் ஆல்ஃபாங்கிறப்போ π/2ன்னு கிடைக்கும் கண்ணு. இதில் வந்து ரெண்டுலேயுமே பை இருக்கிறனால நான் பையை வெளியே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2n+1 × π/2 அப்படிங்கிறது தான் இங்கே கிடச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4π வரும். இதையும் அதே தான் வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா. ஓகேங்களா. சரி ஓகே. ஸ்டேட் த செகண்ட் கொஷின் பார்க்கணும். ஸ்டேட் த ரீசன் ஃபார் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -π/6 நாட் ஈக்குவல் டு -π/6ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ பாருங்க நான் எடுத்துக்கிட்டேன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -π/6. இப்போ இது காசும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வர்ஸு கேன்சல் ஆச்சுன்னா என்ன கணக்கு கிடைக்கும் -π/6 கிடைக்குங்களா. அந்த -π/6 அந்த டொமைனுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரி என்னது 0, πங்களா. இப்போ -π/6ங்கிறது நமக்கு இதில் வந்து 0லேருந்து தான் வேல்யூவே இருக்குது. இது நெகட்டிவில் கிடச்சிருக்கு. அதனால தான் இது வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே இல்லாதனால தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம்னா நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேவா. சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x = π - காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். இது வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ஓகே கண்ணு. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x = இது ட்ரூ அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ ட்ரூன்னு சொல்ல போகிறப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிற கண்ணு. அப்போ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறப்ப அந்த -x இந்த சைடு இருந்ததுன்னா காஸ் இன்வர்ஸ் அந்த சைடு போகிறப்ப காஸ் அப்படின்னு மாறிடும். அப்போ காஸ் ஆல்ஃபா. இப்போ அந்த மைனஸையும் அந்த சைடு கொண்டு போயிருங்க x = அப்படிங்கிறப்போ காஸ் ஆல்ஃபான்னு வருமாக்கண்ணு. இப்போ காஸ் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா
நமக்கு தெரியும் காஸ் 180 மைனஸ் தீட்டா நமக்கு என்னென்னா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா, இது ஃபார்முலா. அப்போது மைனஸ் காஸ் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? காஸ் 180 மைனஸ் தீட்டா. அந்த தீட்டாங்கிறது இந்த இடத்துல ஆல்ஃபா. ஓகே கண்ணு, இப்போ இந்த காசை எகைன் நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ அந்த சைடு கொண்டு வரப்போ இந்த சைடு வரப்போ என்னவா மாறும்? இன்வர்ஸாக மாறிடும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஓகே கண்ணு, இந்த மைனஸ் ஆல்ஃபா இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆயிரும், இந்த காஸ் இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னென்னு கிடைச்சிருக்கு? பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஆல்ஃபாங்கிறது ஆல்ரெடி இங்கே என்னென்னு எடுத்துருக்கிறோம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு கிடைச்சிருச்சாக்கண்ணே. இந்த இடத்துல நீங்கள் போடுறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் காஸ் தீட்டான்னு வந்ததுன்னா எப்பயுமே எந்த இடத்துலையுமே மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன எழுதிக்கோம்னா காஸ் 180 மைனஸ் தீட்டா தான் அதுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா, அதுதான் எழுதியிருக்கோம். வேல்யூ பிரின்சிபல் வேல்யூனாவே அந்த தீட்டா கண்டுபிடிக்கிறது தான். பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு இருக்காக்கண்ணே. 1/2 அப்படிங்கிறது காஸ் டேபிளில் எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும்? நமக்கு 60 டிகிரிக்கு. அப்போ 60 எப்படி எழுதிக்கலாம்? காஸ் π/3. π/3 60. இப்போ காஸ் தீட்டாவும் காஸ் இன்வர்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா π/3. அது இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 ப்ளஸ் sin inverse of 1/2 ரெண்டையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருக்கண்ணே. இப்போ 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு இந்த 1/2ங்கிறது இங்கே காசு இருக்கிறனால காஸ் டேபிளில் தான் பார்க்கணும். அப்போ தான் காஸ் இன்வர்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ அது காஸ் டேபிளில் பார்க்குறப்போ காஸ் 60யோட வேல்யூ. அப்போ காஸ் 60ங்கிறப்போ π/3 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இடத்துல என்ன இருக்குது? இதுவும் 1/2 தான் இருக்குது. அப்போ அது சைன் டேபிளில் பார்க்குறப்போ உங்களுக்கு எதில் இருக்குன்னா 30 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 30 டிகிரினா எப்படி எழுதலாம்? ரேடியன்ஸில் π/6. பைங்கிறது 180 கண்ணே. 180 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30 டிகிரி. ஓகே, இப்போ இந்த காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆயிரும், இந்த இடத்துல சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 × π/3 ப்ளஸ் π/6. இன்னுமே சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியதா கண்ணே. இப்போ இது ரெண்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்காக்கண்ணே. வேணால் ஒரு ஸ்டெப் கூட எழுதிக்கோங்க. 2 π/3 ப்ளஸ் π/6ன்னு இருக்குது கண்ணு. இப்போ 3க்கும் 6க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6. அப்போ இது எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல். அப்போ நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4π ப்ளஸ் பை. அப்போ 4π ப்ளஸ் பை நமக்கு என்ன? 5π/6. ஓகேவா கண்ணு? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனும் அதே தான் கண்ணு. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1. ஓகே, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அந்த 1/2ங்கிறது டேபிள் வேல்யூவில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? காஸ் 60. அதான் எழுதியிருக்கேன். காஸ் 60 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் அந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டுக்குன்னு 1ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? π/2க்கு, அதாவது சைன் 90யோட வேல்யூ. அதான் சைன் 19 போட்டிருக்கேன். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்குன்னா மைனஸ் சைன் தீட்டா எப்படி எழுதிக்கலாம்? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாக்கண்ணே. அதான் எழுதியிருக்கேன். இப்போது காஸ் இன்வர்ஸும் காசு கேன்சல் ஆயிரும், சைன் இன்வர்ஸும் சைனும். முன்னாடி சைனுக்கு முன்னாடி மைனஸ் இருந்தால் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கோங்க. காசுக்கு முன்னாடி மைனஸ் இருந்தால் காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கணும். ஓகேவா? இது கேன்சல் ஆயிடுச்சு, இதில் கேன்சல், ரிமைனிங் இதில் π/3, இதில் என்ன இருக்குது? மைனஸ் π/2. இதை டினாமினேட்டர் டிஃபராக இருக்கனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேக்கான 2π மைனஸ் 3π/2 3s are 6. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் π/6. ஓகேங்களா? தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். cos inverse of cos π/7 cos π/17 minus sin π/7 sin π/17. அதே மாதிரி ஒரு கொஷின் வந்து sin வச்சு நம்ம அங்கே பார்த்தோம். sin 5π/9 அது மாதிரி இருந்ததுங்களவா? அப்போ இது பாருங்கள், இது a இது bன்னு வச்சுக்கோங்க. cos a cos b minus sin a sin b. அப்போ cos a cos b minus sin a sin bக்கு ஃபார்முலா என்ன? cos a plus b. அதான் இங்கே எழுதியிருக்கேன். நான் இங்கே வேணால் ஃபார்முலா எழுதிக்கோங்க. cos a cos b இதெல்லாம் 11th படிச்சது தான். sin a sin b ரெண்டுலேயும் ஆங்கிள் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? காஸ் ஏ ப்ளஸ் பி. ஏன்னா வெளியே இன்வர்ஸ் காசில் இருந்தால் உள்ள காசில் கிடைச்சா தான் கேன்சல் ஆகும். அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி, ஏவோட வேல்யூ π/7, பியோட வேல்யூ வந்து π/17. ஓகே, அப்போ காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் பண்ணிடலாமா? சரி, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, டினாமினேட்டர் டிஃபராக இருக்குது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண 24π/119 இது கேன்சல் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த இடத்துலையே கூட கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாலும் இதே தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா கண்ணே? சைன் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் டொமைன் போட்ட மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்லையும் நம்ம டொமைன் போடலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தாலும் சரி கண்ணு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தாலும் சரி, அதோட டொமைன் நமக்கு என்னென்னா -1,1 தான். ஓகேவா? த டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் த டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து -1,1. நமக்கு சைனு கேட்டிருக்காங்க ப்ளஸ் காஸ், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி தான் கண்ணு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா -1 <= மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2/3 இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டிருக்கேன். அடுத்தது காஸ் ஃபங்க்ஷனுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் அப்புறமா ப்ளஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு வேல்யூ போட போகிறக்கன்னு வேல்யூ போடுறப்போ ஃபஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த -2 அந்த சைடு கொண்டு போகிறப்போ -2 சைடு போனால் +2 மாறுங்களா? அப்போ -3 + 2னா -1. இது இந்த சைடு இப்போ ரெண்டு பக்கமே கொண்டு போகணும். இந்த சைடு கொண்டு போகிற +2 மாறும். அப்போ 3 + 2 நமக்கு என்ன? 5. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் <= 5 அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த -1 அப்படியே இருக்கட்டுக்குன்னு. அடுத்தது வந்து பாருங்கள்,
இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த +1 இந்த சைடு வரப்போ -1 ஆல்ரெடி -4னால -4 -1 -5 இந்த சைடு -1 வரப்போ 4 -1 3. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு நெகட்டிவ் இருக்காக்கண்ணே இதெல்லாம் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த லிமிட் இங்கே கொண்டு வந்துடுறேன், இந்த லிமிட் இந்த கிட்டால் கொண்டு வந்துடுறேன். 2 லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ இன்ஈக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது, ஒரு லிமிட் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ இன்ஈக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணி மாற்றிட்டேன் நடக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரே ஸ்டெப்பில் போட்டேக்கண்ணே மாற்றிட்டு அதுக்கப்புறம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -5 to +5 வரைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் இதில் -1 கிடச்சிருக்கு, இந்த இடத்துல -3 கிடச்சிருக்கலவா. இது ரெண்டுமே நமக்கு எதுக்குள்ளே இருக்குன்னா -5 வரைக்கும் எடுத்திங்கன்னா -5க்கு அப்புறம் -4 -3 -2 -1 வரலவா அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறனால நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னென்னு போட்டோம் -5, +5 அப்படின்னு போட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனு g ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஒன்றுமே நீ சொல்லவே தேவையில்லை கண்ணே, இது ஃபங்க்ஷன் தான் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா அதோட டொமைன் என்ன 1, -1. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதோட டொமைன் என்ன 1, -1. அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் டொமைன் கிடைக்குன்னா -1, -1ங்கிறது தான் டொமைனாக கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். What values of x the inequality pi/2 less than cos inverse of 3x minus 1 less than pi. ஓகேங்களா, இப்போ cos inverse of x வந்து பார்த்தீங்கன்னா lies in the second quadrant என்ன எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா இதோட லிமிட் பாருங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க pi/2 to pi. அப்போ 90 less than தீட்டா லெஸ் தென் 180 அப்படிங்கிறப்ப இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருதாக்கான்னு அதுதான் போட்டிருக்கேன். ஓகேவா, அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இது cos pi/2 செகண்ட் குவாட்ரண்ட்டில் cos pi இந்த இடத்துல போடுறப்போ நமக்கு cos 180 மைனஸ் தீட்டா நமக்கு என்ன கிடைக்கும் -தீட்டான்னு இருக்குங்களா. செகண்ட் குவாட்ரண்ட் இஃப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1 less than x less than 0. அதனால தான் நமக்கு காஸ் ஃபங்க்ஷன் வந்து அந்த இடத்துல செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல வேல்யூ +1 தான் கண்ணு, ஆனால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா சாரி. ஓகே, நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா காஸ் பையோட வேல்யூ -1, cos pi/2 வேல்யூ 0. அதில் வந்து ஃபஸ்ட்டு 0வோட -1 வந்து நமக்கு லோயஸ்ட் வேல்யூங்கிறனால இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்து நமக்கு இங்கே ஃபங்க்ஷன் எக்ஸுக்கு பதிலாக இதில் என்ன இருக்குது 3x - 1 இருக்குது. ஸோ அந்த 3x - 1 தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த -1 இந்த சைடு கொண்டு வரப்போ -1 +1 என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இந்த -1 இந்த சைடு போகிறப்போ +1 மாறும். இப்போ 0 + 1 1. இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுங்கிறப்ப இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 வந்து நம்ம டிவைட் பண்ணுறப்போ இந்த பக்கம் 3 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். இதை 3 ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸ், இதை 3 ஆல் டிவைட் பண்ணால் 1/3. அப்போ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1/3. ஏன் ஓப்பன் இன்டர்வல் போட்டிருக்கோம், இங்கே ஈக்குவல் சிம்பிள் இல்லை, அதனால ஓப்பன் இன்டர்வல் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5னு கொடுத்துருக்குன்னு. இப்போ நமக்கு வெளியே காஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4, இது ரெண்டுமே வேறு வேல்யூவாக இருக்காக்கண்ணே. இப்போ வெளியே இன்வர்ஸாக இருந்ததுன்னா நம்ம உள்ள ரெண்டையும் காஸ் ஃபங்க்ஷனுக்கு மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். இப்போ வெளியே காசு இருக்குது, அப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறக்கண்ணே. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இன்வர்ஸ் அன்சைட் போகிறப்போ சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4/5. இந்த சைன் ஆல்ஃபாவை எப்படி எழுதிக்கலாம், அதாவது சைன் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம், காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டாவா, அதை தான் எழுதியிருக்கேன். இந்த சைன் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம், காஸ் 90 minus theta is equal to 4/5. ஓகே, இந்த pi/2 மைனஸ் ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும். இந்த காஸ் அன்சைட் போகிறப்ப என்னவாக மாறும், காஸ் இன்வர்ஸ்னு மாறிடுங்களா, அதான் இருக்கேன். இப்போ அந்த pi/2 அப்படியே இருக்கட்டும். மைனஸ் ஆல்ஃபா அந்த சைடு போகிறப்ப என்னவா கிடைக்கும், ப்ளஸ் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது நான் என்னவா எடுத்துருக்கிறேன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5னு ஆல்ரெடி இங்கே எடுத்திருக்கேன். அப்போ அந்த இடத்துல ஆல்ஃபாக்கு பதிலாக நான் என்னென்னு போட்டுட்டேன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5ஓட வேல்யூ நான் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன், pi/2. அப்போது இந்த இடத்துல நமக்கு டோட்டலாக இந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு பதிலாக நான் என்னென்னு போட்டுட்டேன்னா pi/2ன்னு போட்டுக்கிட்டேன். அப்போ காஸ் pi/2ஓட வேல்யூ என்ன, 0. புரியுதா கண்ணே, இதில் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்கிறனால கேன்சல் ஆகாது. அதனால் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். என்னவா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா
ஆல்ஃபாவை எடுத்து அதுலேருந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன். சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/5ன்னு கிடைக்குது. இந்த இடத்துல இதை நான் என்னவா மாற்றிக்கிறேன்னா காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா, மாற்றிட்டு ரிசல்ட் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கண்ணே. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 4π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 5π/4. இது தனித்தனியாக இருக்குது கண்ணு. இதை நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டேபிளில் இருக்கிற வேல்யூ தவிர எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்தது அப்படின்னா, இப்போ டினாமினேட்டரில் 3 இருக்குது, 3யோட மோர் தென் 1 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், டினாமினேட்டரோட நியூமரேட்டரில் மோர் தென் 1 இருந்ததுன்னா பை ப்ளஸ் அப்படின்னு மாற்றிக்கணும். அப்போ பை ப்ளஸ் π/3 இதுவும் மோர் தென் 1, அப்போ என்ன பண்ணிக்கலாம், பை ப்ளஸ் π/4. அப்போ காஸ் 180 ப்ளஸ் தீட்டா நமக்கு என்ன, மைனஸ் காஸ் தீட்டா. அதே மாதிரி இங்கேயும் காஸ் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மைனஸ் காஸ் தீட்டான்னு வந்துட்டாவே என்னவா எழுத சொல்லியிருக்கேன், காஸ் 180 மைனஸ் தீட்டான்னு எழுதியிருக்கேன்னா கண்ணு, இது இந்த இடத்துல 180 ப்ளஸ் தீட்டாங்கிறது மைனஸ் காஸ் தீட்டான்னு கிடைச்சிருக்கு. அடுத்த ஸ்டெப்பு இந்த மைனஸை நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே சொன்னேன், மைனஸ் காஸ் தீட்டான்னு வந்துச்சு அப்படின்னாவே காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா தான் மைனஸ் காஸ் தீட்டா. அதனால இந்த மைனஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை எப்படி எழுதிக்கிறோம்னா 180 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கிட்டோம். இதுலேயும் அதே மாதிரி 180 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கிட்டோம். ஓகேவா கண்ணு, இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3π மைனஸ் பைங்கிறது என்ன கிடைக்குன்னா 2π/3 வரும். இதை பண்ணால் 3π/4 வரும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடுங்க, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து 2π/3 ப்ளஸ் 3π/4 டிவைடட் பை 8π ப்ளஸ் 9π, அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பை 17π/12. மீன்ஸ் இந்த இடத்துலையே நமக்கு வந்து காஸ் இன்வர்ஸ் இதை கேன்சல் பண்ணிடலாமே. இப்போ பண்ணாவே 4π/3 இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் ஒன்று சொன்னலவா 0 to 2πன்னு அதை விட அதிகமாக வரும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நம்ம கொண்டு வரோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள் கொஷின் இது எல்லாமே நான் எக்ஸசைஸ்லேயே சொல்லிட்டேக்கண்ணே, நீ ஒன்ஸ் பார்த்தினாவே தெரியும். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னாவே ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த √3/2ங்கிறது டேபிள் வேல்யூவில் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா காஸ் 30, அதை தான் எழுதியிருக்கேன். காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும். அடுத்து எக்ஸாம்பிள் போனால் அதே தான் கண்ணு, -1/√, அந்த 1/√ங்கிறது 45 டிகிரி அதான் போட்டிருக்கேன். மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டாவை எப்படி எழுத சொல்லியிருக்கேன், காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டான்னு எழுதணும். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 3π/4. அப்போ இது லிமிட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்து இதுவும் வந்து பாருங்கள், காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவை வந்து காஸ் தீட்டா. கண்ணு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுக்கும் பின்னாடி இருக்கிறதுக்கும் டிஃபர் இருக்குது. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா நமக்கு என்னென்னா காஸ் தீட்டா. அப்போ காஸ் π/3. அப்போ காஸ் இன்வர்ஸு காசு கேன்சல் ஆயிடுது. நெக்ஸ்ட் பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 7π/6. 7π/6ங்கிறது நமக்கு டேரெக்டாக அந்த டொமைனுக்குள்ளே வராது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து இதோட மோர் தென் 1 இருக்கிறனால பை ப்ளஸ் π/6. அப்போ காஸ் 180 ப்ளஸ் தீட்டாங்கிறது மைனஸ் காஸ் தீட்டா. மைனஸ் காஸ் தீட்டாவை மறுபடியும் என்னவா மாற்றிக்கணும், காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு மாற்றிக்கணும். இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 5π/6ன்னு கிடைக்குது. இப்போ காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5π/6 இந்த டொமைனுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 5 × 180/6 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 30 கிடைக்கும். இப்போ 5 × 30 என்ன கிடைக்கும், 150. அந்த 0 to πனா 0லேருந்து பைங்கிறது என்ன 180. அப்போ அந்த 115 தான் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த ஆங்கிள் இதுக்குள்ளே இருக்குமல்லவா. நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் வராது. இப்போ டேரெக்டாக இந்த இடத்துல 7π/6ன்னு இருக்குது. 7 × 180/6. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 30. இப்போ 7 × 30 என்ன கிடைக்கும், 210. அப்போ அந்த ஆங்கிளில் கிடைக்காதுங்கிறனால தான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வரேன். ஏன் டேரெக்டாக அந்த ஆங்கிள் எடுக்கலைங்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு. பார்த்தாவே அந்த டொமைனுக்குள்ளே 0 to πக்குள்ளே இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். இல்லைன்னா அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்து தான் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். நம்ம ஏற்கனவே டொமைன் சம்மும் போட்ட கண்ணு. டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ, -1, 1. அப்போ அந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை தான் நடுவில் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த வேல்யூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்ட கண்ணு பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, -3 ≤ 2 + sin x ≤ 3. இந்த +2 அந்த சைடு கொண்டு போனால் -2, இந்த சைடு கொண்டு வந்தாலும் -2. அப்போ -3 -2 என்ன கிடைக்கும், -5. 3 - 2 1. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா -5 sin x sin x டொமைன் வந்து எதுக்குள்ளே இருக்கும், -1 to +1க்குள்ளே தானே இருக்கும். அதனால தான் இந்த -5 நான் என்னவா மாற்றிட்டேன்னா -1ன்னு மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா. பாருங்கள், -5 இஸ் ரெடியூஸ் டு -1. ஏன்னா இதோட டொமைன் வந்து இந்த -5க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா -4 -3 -2 -1 எல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு -5 வராது, -1லேருந்து தான் வரும். அப்படிங்கிறனால -1 மாற்றிக்கிட்டேன். இப்போ -1 இருக்குங்களா, இந்த சைன் இந்த சைடு கொண்டு வரப்போ என்னவா மாறும், சைன் இன்வர்ஸ்னு மாறும். இதுவும் இந்த சைடு போகிறப்போ சைன், ஏன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இப்போ மைனஸ் அப்படியே இருக்கட்டுக்குன்னு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1
அப்போ 1ங்கிறது சைன் டேபிளில் எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும்? π/2. அதனால தான் π/2, அதாவது 90 டிகிரி. இந்த இடத்துலையும் π/2. அப்போது வேல்யூ இதுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -π/2, +π/2 அப்படின்னு கிடச்சிருக்கு கண்ணு. இந்த எக்ஸசைஸும் ஓவர் கண்ணு.